அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே 2020ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையினுடைய இறுதி வினாத்தாளிலே இடம்பெற்ற ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவானது 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையானது 36, 37, 38 ஆகும். ஒரு வகுப்பில் ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையிலும் 3 அதிகமாக பெண் பிள்ளைகள் உள்ளனர். அவ்வாறாக இருந்தால் குறித்த வகுப்பிலுடைய அல்லது குறித்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை யாது? நன்றாக முதலிலே வினாவிலே இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 3 வகுப்புகளிலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தரப்பட்டிருக்கின்றது 36, 37, 38. ஒரு குறித்த வகுப்பில் அந்த 3 வகுப்பில் ஏதோ ஒரு வகுப்பிலே ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை விட 3 பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குறித்த வகுப்பிலே ஆண்களை விட பெண்கள் 3 பேர் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆண்களுடைய எண்ணிக்கைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் 3ஆக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்களுடைய எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆண்களுடைய எண்ணிக்கைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் 3. எனவே இந்த வித்தியாசத்தை கொண்டே நாங்கள் இலகுவாக விடையினை இனங்கண்டு கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால் ஆண்களுடைய எண்ணிக்கைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது 3 என்று. இந்த வித்தியாசம் ஒற்றை எண்ணாக இருந்தால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வித்தியாசம் ஒற்றை எண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஆண்களுடைய எண்ணிக்கையும் பெண்களுடைய எண்ணிக்கைக்குமான இந்த மொத்த கூட்டுத்தொகை ஒற்றை எண்ணாகவே இருக்க வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வினாக்களுக்கும் இது பொருந்தும். ஆண்களுடைய எண்ணிக்கைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் 3. 3 என்பது ஓர் ஒற்றையெண். வித்தியாசம் ஒற்றையெண்ணாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மொத்த கூட்டுத்தொகை எப்பொழுதும் ஒற்றையெண்ணாக இருக்கும். ஆகவே நேரடியாக விடையை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தரப்பட்ட மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கையிலே 37 தான் ஒற்றையெண். ஏனைய இரண்டும் இரட்டையெண். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இரட்டை எண்ணாக இருந்திருந்தால் மொத்த கூட்டுத்தொகையும் இரட்டை எண்ணாகவே இருக்கும். இது எண்களுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வழிமுறை. வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு மொத்த தொகையை காண்பது. வித்தியாசம் ஒற்றை எண்ணாக இருந்தால் மொத்த தொகையும் ஒற்றை எண்ணாக இருக்கும். ஆகவே 37 தான் மிகச்சரியான விடையாக இருக்கும். இது ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறையையும் பார்ப்போம். இங்கே தரப்பட்ட இந்த வித்தியாசத்தை மாணவர்களுடைய எண்ணிக்கையோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். தரப்பட்ட வித்தியாசத்தை 36ஓடு 3ஐ கூட்டுகின்ற போது 39. பெறப்படுகின்ற விடையானது மீதியின்றி வகுபடக்கூடியதாக இருக்க வேண்டும் 2னால். பெறப்படுகின்ற பெருமானமானது 2னால் மீதியின்றி வகுபடக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒரு ஒற்றையெண். ஆகவே மீதியின்றி வகுபடாது. 2னாலே மீதியின்றி வகுபடாது. 37உடன் 3ஐ சேர்க்கின்ற போது 40 கிடைக்கும். 40 ஒரு இரட்டையெண். எனவே 2னால் மீதியின்றி வகுபடும். ஆகவே இதுதான் விடை. 38ஓடு 3ஐ கூட்டுகின்ற போது 41 விடையாக கிடைக்கும். 41 ஓர் ஒற்றையெண். ஒற்றையெண்ணை நாங்கள் 2னால் வகுக்கின்ற போது மீதி பெறப்படும். மீதியின்றி வகுபடுகின்ற போதுதான் விடை எங்களுக்கு பொருத்தமான விடையாக கிடைக்கும். ஆகவே இந்த 2 வழிமுறைகளிலே ஒன்று வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு மொத்த எண்ணிக்கையை பார்ப்பது, வித்தியாசத்தை மொத்த எண்ணிக்கையோடு சேர்க்கின்ற போது கிடைக்கக்கூடியவாறும் சரியான முறையில் நாங்கள் விடையை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 2 முறையினையும் நன்றாக கற்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும்.